நேத்து தலைவன் தலைவியும் மாரீசனும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 படங்களுமே டே 1 எப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் ஹரிஹர வீரமல்லு, இது இல்லாம ஃபென்டாஸ்டிக் 4 இன்னும் நெறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இதுதான் இந்த ஃப்ரேம். ஒரு கட்டப்பையில அதாவது 2 கட்டப்பையில தூக்கிட்டு போற மாரி அதுல குழந்தை வந்து ஒரு குழந்தையோட கைய வந்து அது தூக்கிட்டு இருக்க மாரி இருக்கும் அந்த ஃப்ரேம்ல. இது என்ன படம் அப்படிங்கும்போது நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ரீசெண்டா வந்த அதர்வா அவர்களோட டிஎன்ஏ திரைப்படம் தான். இதுல வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க வருவாங்க, மிரட்டி இருப்பாங்க, வேற லெவல்ல இருக்கும். அவங்க கட்டப்பைய தூக்கிட்டு வரும் போதெல்லாம் அப்படியே ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், பயங்கரமா இருக்கும். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு சக்தி, நிகேஷ், முத்துராஜா, அஸ்வின் மேக்ஸ், நட்டேஷ், அஜித் குமார், ரஹீம் முகமது, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெயிண்டிங் கான்செப்ட் ஆர்ட் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு முக்கியமான படம், உங்கள நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவியா இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு காட்சி, அதுவும் பாடல்ல வரக்கூடிய ஒரு காட்சியை நான் கான்செப்ட் ஆர்ட்டா போட்டிருக்கேன். அது கான்செப்ட் ஆர்ட் சொல்லலாம், இல்ல அனதர் வெர்ஷன் பெயிண்டிங், இல்ல அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் சொல்லலாம். ஸோ அதை பாருங்க, இது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. இல்லை ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. இல்லை ஏதாவது சஜஷன் அப்படின்னா கூட அதை கமெண்ட்ல போடலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து வசூல் வீடியோ நிறையா வரப்போகுது. இப்போ நம்ம வசூலை பார்த்துருவோம். ஸோ F1 29வது நாள் இந்தியாவில் 81 லட்சம், டோட்டலா 103 கோடியே 33 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 29 நாள்ல இந்தியாவில் 468.6 மில்லியன் US$, 4050 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தோட டே 22 இந்தியாவில் 66 லட்சம், டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 115 கோடி 84 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 662 மில்லியன் US$ இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5700 கோடிக்கு மேல வந்திருக்கு. ஸோ சூப்பர்மேன் இந்த படத்தோட டே 15 இந்தியாவில் வந்து 42 லட்சம், டோட்டலா இந்த படம் 15 நாள்ல 57 கோடியே 98 லட்சம், 437.7 மில்லியன் US$ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 3785 கோடி கிட்ட. அப்புறம் ஃபென்டாஸ்டிக் 4 இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. வேர்ல்டு வைடு அதாவது டே 1ஓட கலெக்ஷன் அப்டேட் ஆகல, பிரீமியரோட கலெக்ஷன் மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24.4 மில்லியன் US$ கிட்ட பிரீமியர்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் இந்தியாவில் நேற்று டே 1 6 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு வீடியோவில் நான் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுறேன். 200 மில்லியன் US$ இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் சையாரா நேற்று பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. தொடர்ந்து வீக் டேஸ்லேயே இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் ரீசெண்ட் டைம்ல நான் இதை தான் பார்க்குறேன். சையாரா டே 8 இந்தியாவில் 22 கோடி 26 கோடியே 25 லட்சம் உலகம் முழுக்க. ஸோ இந்த 8 நாள் டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் மட்டுமே 227 கோடியே 55 லட்சம், 280 கோடியே 95 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வேற லெவல் கலெக்ஷனுங்க, அடிச்சு தம்சம் பண்ணிடுச்சு. ஷேர் டீட்டெயிலாம் பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ கொள்ள லாபம் எடுத்துருச்சு அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு இந்த படம். அப்புறம் கன்னடால எக்கா அப்படிங்கிற படம் டே 8 கர்நாடகால 36 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம், 8 கோடியே 6 லட்சம் கர்நாடகாலையும், 9 கோடியே 31 லட்சம் உலகம் முழுக்க, 20 கோடி பட்ஜெட். இந்த வீக்கெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரியே ஜூனியர் டே 8 ஆந்திரா தெலுங்கானால 15 லட்சம், உலகம் முழுக்க 19 லட்சம், 10 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க இந்த 8 நாள்ல. இந்த சாட்டர்டே சண்டே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் தமிழ் படங்கள்ல ஜென்ம நட்சத்திரம் நேற்று 8வது நாள் தமிழ்நாட்டில் 5 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 1 கோடியே 96 லட்சமும், உலகம் முழுக்க 2 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் பன் பட்டர் ஜாம் இந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4 லட்சம், டோட்டலா 1 கோடியே 76 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 91 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ ரொம்ப ஷோஸ் கம்மியாயிடுச்சு, அதுக்கேற்ற கலெக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 2 படங்களுமே பிரேக் ஈவன் பண்றதுல பெரிய சிக்கல் இருக்கு. அதுக்கு அடுத்ததா பவன் கல்யாண் அவர்களோட ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே 1 ஒரு 65 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சா, டே 2 சரி ஓகே ஒரு 30 கோடி இல்ல 25 கோடி கூட ஓகே, ஆனா பெரிய லெவல்ல டிராப் இருக்கு. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால 9 கோடியே 74 லட்சம் தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான டிராப்புங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 79 லட்சம்.
பெரிய அளவுல டிராப் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு டிராப் ஆயிருக்கு அப்படின்னா 47 கோடி 48 கோடி கிட்ட டே ஒன் கலெக்ட் பண்ண படம் 2வது நாள் 10 கோடிக்கும் கம்மியா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான கலெக்ஷன். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5.5 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்துச்சு. செகண்ட் டே 1,40,00,000. ஓவர்சீஸ்ல டோட்டலா டிராப். எப்படின்னா 10 12 கோடி 13 கோடி கிட்ட டே ஒன் வசூல் பண்ணது. செகண்ட் டே 1,65,00,000 தான் வசூல் பண்ணியிருக்கு. ரொம்ப ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ 12 கோடி 79,00,000ங்கிறது டே டூல ஒரு பெரிய லெவல்ல டிராப் இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் முடியறதுக்குள்ள எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானால 56 கோடி 84,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 கோடி 90,00,000, ஓவர்சீஸ்ல 14 கோடி 90,00,000, உலகம் முழுக்க 78 கோடி 64,00,000. 250 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. வரப்போற நாட்கள்ல தான் நமக்கு தெரியும். இந்த ஓப்பனிங் வீக்லயே, அதாவது அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் எடுத்து பெரிய ஷேர் வந்துருச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இருந்தாலும் பார்ப்போம் இந்த படம் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது, ஓப்பனிங் வீக்ல எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு மாரீசன், அப்புறம் தலைவன் தலைவி. இதுல மாரீசன் டே ஒன் ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1 கோடி இந்த படத்தோட டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன், 10 கோடி பட்ஜெட்டு. ஸோ இந்த படம் ஓப்பனிங் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல, ஆனால் ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. நல்ல கலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா பாண்டியராஜ் அவர்களோட இயக்கத்துல விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிச்ச தலைவன் தலைவி திரைப்படத்தோட டே ஒன் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா கலெக்ட் பண்ணிருக்குங்க. தமிழ்நாட்டுல 4 கோடியே 95 லட்சம், கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகால ஒரு 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 12 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 50 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஓப்பனிங் டே இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. ஸோ ஓப்பனிங் டேலேயே இது நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ஓப்பனிங் வீக்கெண்ட்ல இந்த படம், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை முடியறதுக்குள்ள ஒரு சூப்பரான ஓப்பனிங் வீக்கெண்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி நம்ம நேற்று ஒரு விஷயம் பேசணும்ல, அதாவது இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ளேயே ஒரு 60 to 70% ரெக்கவரி எடுக்கணும் அப்படின்னு, அதை இந்த படம் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், நம்ம நாளைக்கு நாள் கழிச்சு தெரியும் நம்மளுக்கு. ஸோ படம் டே ஒன் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. படம் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. செகண்ட் டே அதோட ஒரு நல்ல இன்க்ரீஸ் ஆன கலெக்ஷன் வரப்போகுது, அதை நாளைக்கு வீடியோல பார்ப்போம். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் யூஎஸ்ஏ பிரீமியர்ல இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல, அதாவது யூஎஸ்ஏல பிரீமியர் ஷோக்கு மட்டுமே இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கிறது ப்ரீ சேல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா $366K, அதாவது 3 கோடியே 15 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து இப்பவே கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய கலெக்ஷன், பெரிய ஓப்பனிங், பெரிய ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் மாயாண்டி குடும்பத்தார் 2009 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 11 டைரக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ராசு மதுரவன் அவர்களோட இயக்கத்துல வந்த படம். இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை பயங்கரமா கவர்ந்த ஒரு படம். இன்னைக்கு கூட சன் டிவிலையோ கேடிவிலையோ போட்டா அப்படியே உட்காந்துருவாங்க, அப்படிப்பட்ட ஒரு படம். பட்ஜெட் 2.5 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 5 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 6 கோடி 3 கோடியே 20 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். ஸோ உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான படம், தனுஷ் அவர்களோட இயக்கத்துல தனுஷ் அவர்களே நடிச்சு தனுஷ் அவர்களோட கெரியர் பெஸ்ட் படமான ராயன், 1 இயர் ஆஃப் ராயன் போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு சரியான பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இந்த படம் தமிழ்நாட்டுல 80 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 17 கோடியே 35 லட்சம், கர்நாடகால 10 கோடியே 45 லட்சம், கேரளால 6 கோடியே 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 90 லட்சம், ஓவர்சீஸ்ல 41 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 158 கோடியே 71 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 85 கோடி, 46 கோடியே 15 லட்சம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. 84 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு 36-37 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சது. அடிச்சு துவம்சம் பண்ணிச்சு, பெரிய ஹிட். 183% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவரி பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது ராயன். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.